என் தங்கப்பிள்ளையே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் நீ எதிர்பார்த்த ஒரு உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தப் போகின்றது. குபேர பகவானுக்கு உகந்த இந்த நாளான வியாழக்கிழமையின் வெற்றி விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, அதிசயம் நடக்கும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் அது நடப்பதை நமக்கு உறுதிப்படுத்தவில்லையே என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை கவனமாக தெரிந்து கொள். வாழ்க்கை ஓர் அதிசயத்தை நடத்தும் என்பது உறுதி. அதே நேரம் அந்த அதிசயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை தெளிவுபடுத்தி கொண்டால், நீ உன்னை உறுதிப்படுத்தி கொண்டால், இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ எந்த நிலையிலும் விட்டுவிட மாட்டாய். இப்பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருப்பதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது. உடன் இருப்பவர்களே உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துகிறார்கள். உன்னோடு உடன் இருப்பவர்களே உனக்கு வேண்டும் என்று பல விஷயங்களை என்னவென்று சொல்ல நினைக்கிறார்கள். நீ எப்பொழுதும் படுகின்ற வேதனைகளையே உனக்கு அதிகமாக இவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது சுற்றி இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் உன்னால் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. அதனால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதே. உன்னை தேடி நான் வந்து நடத்தக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை சரியாக தெரிந்து கொள். வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. நான் கொடுக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கின்ற வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தொடர்கின்ற வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தாதே. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு மனநிறைவோடு கிடைக்க வேண்டும். எத்தனை விஷயங்களிலிருந்து நீ இந்த வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்திருந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான பெருமகிழ்ச்சி உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இங்கு தனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அடுத்தவன் காலில் விழுந்து கூட அதனை சாதித்து விடலாம் என்று இந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. அது தன் மானத்திற்கு கிடைக்கின்ற மிக பெரிய இழுக்கல்லவா என் குழந்தையே. அதனால் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு தன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எதையுமே நினைத்து கலங்காமல், எதையும் நினைத்து நீ வருந்தாமல், யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பு கிடைக்காத இடத்தில் நீ உன்னை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய கண்ணீருக்கு எத்தனை மதிப்பு என்று தெரியாத மனிதர்களிடத்தில் அதை நீ சிந்துவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்களை சர்வசாதாரணமாக எடை போடுவதும் அடுத்தவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் செல்வதும் என்ன இவர்களுக்கு புதிய காரியமா? அதுவெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்துவதை விட இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்தால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களும்
உன்னை எதை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த வராகி உன்னோடு உடனிருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட விஷயங்களையும் யாரும் நடத்த நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கைக்கான உத்திரவாதத்தினை நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாது. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல அவரவர் எண்ணங்கள் மாறலாம். ஆனால் தெய்வம் ஒருபோதும் தன் முடிவில் இருந்து மாறாது. ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு நான் ஒருபொழுதும் இதிலிருந்து தவற மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். தன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த கனவுகளில் நியாயம் இருந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அந்த கனவுகள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது அவர்களுக்கு நிறைவேறும். என் குழந்தையே, உதவி என்பது இந்த மனிதர்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது ஒருவரினுடைய முட்டாள்தனம். இந்த மனிதர்கள் அதை செய்வார்கள் என்று நாம் அவர்கள் வாயை பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய முட்டாள்தனம் என்பதனை புரிந்து கொண்டால் தெய்வமன்றி வேறு யாரும் நமக்கில்லை என்கின்ற புரிதல் ஒருவருக்குள் வந்துவிடும். தெய்வத்திடம் முறையிட்டால் நாம் விரும்பிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பது நிச்சயமாக புரிந்துவிடும். அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த புரிதலினால் நீ எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு. உன்னுடைய புரிதல்தான் எதையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு. யாரும் இங்கே உனக்கு துணைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு துணையாக இருக்கின்ற அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தாலே போதும். நிச்சயமாக நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைத்துவிடும். நீ விரும்பிய சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து விடும். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு மத்தியிலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கு மத்தியிலும் சரி, என் பிள்ளை, நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய குழந்தை. யாரும் உனக்கு உதவி செய்யவில்லை என்று நீ கலங்கி நிற்காதே. தெய்வத்தினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது வேறு எதற்காகவும் அவர்கள் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தேடி பெற வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் உறுதிப்படுத்த உனக்கு நான் வருகிறேன் எனும் பொழுது யாருடைய அன்பை நீ இந்த வாழ்க்கையில் தேட நினைக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். யாருடைய அன்பும் உனக்கு இங்கு கிடைக்க பெற்று நீ எதையும் சாதிக்க போவது கிடையாது. யாரும் கடைசி வரையிலும் ஒருவருக்கு உண்மையாக இருக்க போவதும் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களினுடைய மனதும் மாறிவிடுகின்றது. அவர்கள் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல அவர்களும் தங்களினுடைய மனதை மாற்றிக்கொள்ளத்தான் நினைக்கின்றார்கள் அல்லவா? இனிமேலும் என் பிள்ளையே, அவர்கள் அதை செய்யவில்லை, இவர்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லி மற்றவர்களுக்காக நீ வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்தி உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உறுதியோடு பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அற்புதங்களை நீ உனதாக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ தொலைத்து விடாதே. உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியோடு நம்பு. எந்த இடத்திலும் நமக்கு தோல்விகள் இல்லை என்பதனை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை தரும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷங்கள் கிடைக்கத்தான் செய்கின்றது. அதையும் இனிமேல் நீ விட்டு விடாதே. சரியானபடி உனக்கு கிடைக்கின்ற எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். சரியானபடி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள். இனி என்னவாகும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாலும் அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா?
இனி உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்தால் அது போதும். உனக்கான திருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். சுற்றி வருபவர்கள் அவரவர் சுயநலத்திற்காக உன்னை தேடி வருகின்றார்கள். அதனால் யாரும் எதையும் சொல்லும் பொழுது அதற்காக நீ கலங்கி விடாதே. அவரவர் வார்த்தைகள் அவரவர்களுக்கு சொந்தமானது, அது உனக்கு சொந்தமானது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? எதற்காக நீ வருத்தத்தில் இருக்கிறாய்? உன்னை சுற்றி வருகின்ற இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக எதற்காக உன் கண்ணீருக்கு மதிப்பு தராத மனிதர்களுக்காக நீ கண்ணீர் வடிக்கின்றாய்? எப்பொழுதுமே சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவர கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் கஷ்டத்தாலோ வேதனையாலோ நீ அழுவதனாலோ உன்னுடைய மனதுதான் பாதிக்கப்படும். நிச்சயமாக உன்னால் முடியும் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர. அதனால் உன்னை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. உனக்கே உன்னை யார் என்று நிச்சயமாக நிரூபிக்க வேண்டிய நேரம். உனக்கான உண்மைகளை உறுதியாக உனக்கு சொல்ல வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயத்தை உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ சரியாக இருந்து விட்டாயானால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு அத்தனை விஷயங்களும் முழு மனதோடு உன்னை வந்து சேரும் என்பதனை நம்பு. எல்லோருக்கும் அதற்கதற்கான விஷயங்களும் அதற்கதற்கான நேரங்களும் நல்லதொரு மாற்றத்தை நிறைவேற்றி தரும், நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கொடுத்த காயங்கள் எல்லாம் மறந்து போக வேண்டும். அதே நேரத்தில் மீண்டும் அது வராதபடிக்கு நாம் நிச்சயமாக சரியான வெற்றியினை பெற வேண்டிய ஒரு எண்ணமும் நமக்குள் இருக்க வேண்டும். இனி இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்காமல் உனக்கு வரக்கூடிய அதிசயங்களை நினைத்து நீ நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும் உன்னை யாரும் எந்த நிலையிலும் காயப்படுத்தாதபடிக்கு உனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான வாய்ப்புகளையும் சரியான தருணங்களையும் அது உனக்கு கற்றுக் கொடுத்தால் போதும். தேவையில்லாத எந்த நிலையிலும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதில் நீ உறுதியோடு இருந்து விட்டால் அது போதும். அத்தனையிலும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நாம் எதிர்பார்த்த உதவி நாம் அல்லது எதிர்பார்க்காத உதவி என்று என்ன இருந்தாலும் அது நமக்கு நம் தெய்வம் நடத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் என்பது உறுதியாக கிடைக்கும். உனக்கான மாற்றம் உனக்கான தெளிவினை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தை நான் உன் வசமாக்கி தர எண்ணிவிட்டேன். இந்த நேரத்தை நான் உனக்கே உனக்கானதாக மாற்றிவிட தயாராகிவிட்டேன். இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காது. இந்த பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்கிவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இந்த தாயின் அரவணைப்போடு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை கொடுக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு வேண்டியது போல பல சந்தோஷங்கள் உனக்கு நல்லபடியாகவும் உறுதியாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உன்னை சுற்றி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்பியது அத்தனையும்
உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடப்பதை கண்டுகொள்ள வேண்டிய காலம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.